வீடு என்பது ஒவ்வொருடைய குடும்பத்தினுடைய கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதில் எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை. உங்கள் முகங்களில் சிரிப்பை மட்டுமல்ல, ஒரு மலர்ச்சியை நாம் பார்க்கிறேன், மகிழ்ச்சியை நாம் பார்க்கிறேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போ, வீடு இல்லாத ஏழைகளுக்கு இல்லங்கள் வழங்குவோ. ஆயிரம் ஆயிரம் வீடுங்க, அடுக்கடுக்கா வீடுங்க, ஆயிரம் ஆயிரம் வீடுங்க, அடுக்கடுக்கா வீடுங்க, முதல்வரையா கட்டி தந்த அருமையான வீடுங்க. ஆயிரம் ஆயிரம் வீடுங்க, அடுக்கடுக்கா வீடுங்க, முதல்வரையா கட்டி தந்த அருமையான வீடுங்க. ஏழை எளிய மக்களுக்கும் உழைக்கும் பாமர மக்களுக்கும், ஏழை எளிய மக்களுக்கும் உழைக்கும் பாமர மக்களுக்கும் வீடு கட்டி வாழ வைக்கும் நகர்ப்புற வாழ்விட ஆயிரம் ஆயிரம் வீடுங்க, அடுக்கடுக்கா வீடுங்க, முதல்வரையா கட்டி தந்த அருமையான வீடுங்க. நாலு பேரு மதிக்கும்படி வீட்டில் வாழுறோம், மன நிம்மதியா மாளிகை போன்ற வீட்டுல வசிக்கிறோம். ஒன்னுக்குள்ள ஒன்னா கூடி வாழ்ந்து காட்டுறோம், எங்க கனவ நனவா மாற்றிய அரசை போற்றுவோம். நித்த நித்தம் குடியிருப்ப நாம பாதுகாக்க வேணுமுங்க, இது நம்மளோட பொறுப்பு என்று உணர்ந்தே வாழணுங்க. கட்டட நலனில் அக்கறை காட்டி வாழ்ந்து காட்டணும், சுற்றுப்புறத்தை சுத்தமா நாம வச்சு இருக்கணும். நம்ம அரசுக்கு நன்றி சொல்வோமுங்க, நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்வோமுங்க. முதல்வரின் எண்ணம் போல குடியிருப்பு சங்கம் தொடங்குவோம், சங்கத்தாலே நாமும் நம்ம தேவைகளை நிறைவேற்றுவோம். சங்கமெல்லாம் அமைச்சாச்சு, பராமரிப்பு நிதி எல்லாம் கொடுத்தாச்சு, இணை மானியத்தை வாங்கியாச்சு, நம்ம திட்டங்களை செயல்படுத்திட உறுதியாச்சு. எங்களுக்கு சொந்த வீடு நம்ம முதல்வர் தந்தாரு, எங்க தலைமுறைய முன்னேற்றி தலை நிமிர செய்தாரு. விளையாட்டு துறையில் திறமை வளர்ப்போம், தொழிலும் திறனும் அழகுற பெறுவோம், எழுச்சி இளைஞர் வளம் வர செய்வோம், அரசின் திட்டங்களை கொண்டு செல்வோம், அரசுக்கு நன்றி சொல்வோமுங்க, நம்ம முதல்வருக்கு நன்றி சொல்வோமுங்க. ஆயிரம் ஆயிரம் வீடுங்க, அடுக்கடுக்கா வீடுங்க, முதல்வரையா கட்டி தந்த அருமையான வீடுங்க. ஆயிரம் ஆயிரம் வீடுங்க, அடுக்கடுக்கா வீடுங்க, முதல்வரையா கட்டி தந்த அருமையான வீடுங்க. ஏழை எளிய மக்களுக்கும் உழைக்கும் அமர மக்களுக்கும் வீடு கட்டி வாழ வைக்கும் நகர்ப்புற வாழ்விட